பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் டெய்லி உங்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்தடைகிறது. சில வார்த்தைகள் உங்களை வழி நடத்தும், சில வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருக்கும். இன்னும் சில வார்த்தைகள் உங்கள் தவறுகள், தப்புகள், பாவங்களை கண்டித்து உணர்த்தும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு சொல்கிறார். மத்தேயு 5:42, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. ஒரு நிமிஷம் ஃபுல்லாக கேட்குறீங்களா? முதல்ல நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். உங்ககிட்ட ஒருத்தங்க கடன் கேட்குறாங்கன்னு வைங்களேன். அவங்க அந்த கடனை கேட்கிறதற்கு முன்பு அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒருத்தங்க கிட்ட போய் நாம் கை நீட்ட நம்மளுடைய மனது எவ்வளவு வருத்தப்படும். சிலர் எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்குவாங்க, அது வேற. ஆனால் சூழ்நிலை நிமித்தம், கஷ்டங்களின் நிமித்தம் கேட்கிறதற்கு மிகவும் தயங்கி உங்களிடம் கேட்கும் பொழுது நம்ம கேட்ட நபர், என்கிட்ட இல்லைப்பா, நீ வேற யார்கிட்டையா போய் கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய மனது எவ்வளவு கூனி குறுகி வெட்கி போகிறாங்க. தன்னால் இயலாத சூழ்நிலையில் வேறு வழிவாசலே இல்லாத நிலைமையில்தான் ஒரு நபர் உங்களிடம் ஹெல்ப் பண்ணுவதற்காக, உதவிக்காக கடன் கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும் என்ற மன நம்பிக்கையில் தான் கேட்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருந்தால், சிறியவரோ எளியவரோ பகையாளியோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதாக கூட எண்ண வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நீங்கள் கொடுப்பதாகவும் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவதாகவும் நினைத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவலாம். அவர்கள் செய்த கெடுதல்களை மன்னித்து உதவி செய்யுங்க. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நீங்கள். Have a blessed day. Jesus bless you.